ஹைங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான அம்பர்லா ஃப்ராக் தாங்க பார்க்க போகிறோம். கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா, ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து 3 மீட்டர் ஃபேப்ரிக். ஓகேங்களா, காட்டன் ஃபேப்ரிக் தான் எடுத்துருக்கிறேன். 100% காட்டனுங்கனால நான் லைனிங் வைக்கல, ரொம்ப கெட்டியாக இருக்குது. நீங்கள் வேணும்னா லைனிங் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி அயன் பண்ணி வச்சுக்கோணும். சரிங்களா, டாப் போர்ஷன் வந்து நமக்கு 15 இன்ச் வேணும். சரிங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 30 இன்ச்சு நான் நோட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து கொஞ்சம் பார்டர் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து ஸ்லீவ்க்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் நான் தைச்சி பழகியிருக்கிறேன், எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இதை தைச்சிக்கலாம். ஃபேப்ரிக் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, வாங்கணுன்னு சேரீல் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, வித்து வந்து 15, ஹைட்டு வந்து 30 வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. கீழ் போர்ஷன் வந்து நம்ம ஸ்லீவ் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி தனியாக வச்சாச்சு. இதை நீட்டாக ரெண்டாக மடிச்சுட்டு இதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வேணும். சரிங்களா, மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குதான்னு 15 இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, வித்து வந்து 10ங்க வேஸ்ட்டு. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷோல்டர் டு ஷோல்டர் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேணும்னு கேட்டிங்கன்னா 7. அதாவது வந்து என்னோடய சைஸு வந்து எல் சைஸு, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். என்னோடய சைஸுக்கு தான் நான் கட் பண்ணுறேன். ஸோ 7. அப்புறம் வந்து ஷோல்டரோட வித்து வந்து 3ங்க, 3 வச்சுருக்கிறேன். ஓகேங்க, 3 இருந்தால் போதும். ஏன்னா வீ நெக்கு தான், ஃப்ரண்ட்டில் வீ நெக்கு, பேக்கில் வந்து ரவுண்டு, கொஞ்சம் டீப்பு ரவுண்டு வந்து போட் மாதிரி தான், லைட்டாக தான் வைக்க போகிறேன். ஸோ வந்து கொஞ்சம் க்ளோஸாக வைக்கிறதுனால நமக்கு வந்து போதுமானது இது. சரிங்களா, ஆமோல் வந்து 8ங்க, 8 நோட் பண்ணிக்கலாம். 8லேருந்து ஒரு 8 நோட் பண்ணியாச்சு. 8லேருந்து ஒரு 4 இன்ச் வந்து ப்ளஸில் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, ஓகே, ப்ளஸ் 4 இன்ச். ஓகே, மார்க் பண்ணிக்கலாங்க. அடுத்தது ஹைப் அண்ட் ஷோல்டர்லேருந்து நமக்கு வந்து 12 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் ஷேப் கொண்டு வரோம் நம்ம. சரிங்களா, கொஞ்சம் லைட்டாக ஷேப் கொண்டு வந்து அது சுடிதாரில் எல்லாமே டாப்பு ஃப்ராக்கு எல்லாத்துக்குமே அதே மெத்தேடு தான். சரிங்களா, அதுக்கு வந்து கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா, அவ்வளோதாங்க. இதே வந்து நம்ம வரைஞ்சி வெட்டுறது தான் உனி. ஓகேங்களா, நீட்டாக வரைஞ்சாச்சு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது கர்வ் பண்ணணும். ஒரு 1.5 இன்ச் எடுத்துகிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை கர்வ் பண்ணிக்கலாம். நம்ம யாருக்காவது ஏதோ ஒரு டவுட்னால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அவ்வளோதாங்க. நமக்கு வந்து இங்கே 10 இன்ச்சு வேணும். 10 இன்ச்சில் நம்ம ஜஸ்ட்டு 10 இன்ச் வேணும், அதை நோட் பண்ணிவிட்டு இப்போ 12 இன்ச் நம்ம மார்க் பண்ணி வச்சோம்ல, அதுலேருந்து லைட்டாக ஷேப் கொடுக்கணும். சரிங்களா, அந்த இடத்துக்கு. ஓகேங்களா, பஸ்ட்டு சைஸ் வந்து நம்மளுக்கு வந்து 10, அதிலேருந்து மேலே ஹைட் அண்ட் ஷோல்டர்லேருந்து 12 நோட் பண்ணோம்ல, கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு ஷேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து கரெக்டாக லைட்டாக ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்லாண்டிங் சைட் வரைஞ்சிட்டு அங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து வீ நெக்குங்கிறனால 6 இன்ச் போதும் நெக்கு. ஓகேங்களா, நெக் வித்து வீ நெக் பாருங்கள், 6 இன்ச் வரைஞ்சிட்டு அப்படியே ஸ்கேல் வச்சு ஒரே கோடு தான். வீ நெக்கு சூப்பராக வந்துடும். சரிங்களா, அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. சரிங்கண்ணா, தைச்சி பார்த்துட்டு சொல்கிறீங்க. இப்போ வந்து உடம்பு வந்து 2 இன்ச்சு ப்ளஸில் வெட்டுறேன் நான். நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு போதும். 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வெட்டினாவே போதும். நான் 2 இன்ச்சு வெட்டியிருக்கிறேன். சரிங்கண்ணா, அவ்வளோதான். எல்லாத்தையும் வரைஞ்சி ஷேப் எடுத்து கட் பண்ணி வச்சிடலாம். சரிங்களா, பேக் வந்து இதே மாதிரி தான், அப்படியே ரவுண்ட் நெக்கு. சரிங்களா, அதே ஒரு 5 இன்ச் வைக்கிறேன் நான் ஹைட்டு வச்சு. ரவுண்டு வந்து ஒரு 5 இன்ச் போதும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வீங்கிறனால நமக்கு ஒரு 5 இன்ச் போதுமானது. அவ்வளோதான், வரைஞ்சிக்கலாம். சரிங்கண்ணா, வரைஞ்சிட்டு அப்படியே அதே மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் மெஷர்மெண்ட் வந்து நான் ஃபோட்டோலையும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். டாப் போர்ஷன் முடிஞ்சதுங்க. அடுத்தது வந்து பாட்டம் போர்ஷன் நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா, மேலே வந்து 1 மீட்டர் பிடிக்கும், கீழே வந்து நம்மளுக்கு 2 மீட்டர் போதும். ஓகேங்களா, 2 மீட்டர் ஃபேப்ரிக்கை ரெண்டாக மடித்து பார்டர் கீழே வர மாதிரி நீட்டாக மடிச்சுக்கலாம். சரிங்களா, மடிச்சுட்டு அப்படியே கோன் ஷேப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் துணியை முக்கோணமாக. சரிங்களா, இந்த மாதிரி போட்டுட்டு அம்பர்லா பொறுத்தளவுக்கு இதே மெத்தட் தான், இப்படி தான் கட் பண்ணி ஆகணுங்க. அப்போ தான் வந்து அம்பர்லா சூப்பராக நீட்டாக ஒரே அன்னிவன் இல்லாமல் நீட்டாக வரும். சரிங்களா,
பாருங்கள் விரிச்சாச்சு. கீழே வந்து அன்ஈவன் வரும். அதை வச்சு தான் நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? நமக்கு வேஸ்ட் வந்து 10 இன்ச் வந்திருக்கு. 10 இன்ச் போதும். இல்லை ஒரு இன்ச் ப்ளஸில் வெட்டுறதுனால நம்ம வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு 10ஓ 11 நோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதை வரைஞ்சிக்கலாங்க. வரைஞ்சிட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஃபேப்ரிக்கை வந்து கொஞ்சம் நீட்டாக கீழே இது பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் அன்ஈவன் இருக்கா, மேலே இருக்குது பாருங்கள் ஃபேப்ரிக்கு. அங்கே தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் நோட் பண்ணணும். சரிங்களா? அங்கே மேலேருந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மெஷர்மெண்ட் தான், இதெல்லாம் தான் ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கு நோட் பண்ணணும். 30 இன்ச் இருக்குங்களா? 30 இன்ச் இருக்குது. அதே வந்து எல்லாத்துக்குமே மேலேருந்து கரெக்டாக வச்சு 30 இன்ச்சு தான். அதே மாதிரி லென்த் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு இந்த சைடு இல்லைல்ல, அதனால் வந்து இதே மெஷர்மெண்ட் தான் நோட் பண்ணணும். இல்லை எனக்கு ரொம்ப லென்த்தாக வேணும் அம்பர்லா டாப் அப்படின்னா ஒட்டு போட்டு தான் தைக்கணும். அது வேணுங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? பாருங்கள் இதே மாதிரி 30 இன்ச் மேலேருந்து வரைஞ்சி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குங்க அம்பர்லா டாப்பு. பேண்ட்டு போடுற மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஷார்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள் இது கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் இது கட்டுக்கு இதே மெஷர்மெண்ட்டை தான் இப்படியே நோட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பேண்ட்டுக்கு மட்டும் எலாஸ்டிக்கும் நாட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவ்வளோதாங்க, அது கட் பண்ணிட்டோம்னா கீழ் போர்ஷன் ரெடி. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வேஸ்ட்டு நோட் பண்ணியிருப்போம்ல, அதையும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். கீழே வருங்க ரவுண்டு அம்பர்லா ரவுண்டு எவ்வளோ சூப்பராக நல்லா விற்று சூப்பராக வந்திருக்கு. சரிங்களா? அப்புறம் சைடு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி விட்டோம்னா கீழ் போர்ஷன் ரெடி பாட்டம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவு மெஷர்மெண்ட் நோட் பண்ணிவிட்டு நான் 12 இன்ச்சு ஹைட்டு, என்னோடய வித்து வந்து 5.5. சரிங்களா? ரவுண்டு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பஃப் ஸ்லீவ் தான் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த பஃப்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் நான். எச்சா வந்து ஒரு 3 இன்ச் ஹைட்டு நோட் பண்ணிக்கணும். நார்மல் ஸ்லீவ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் 3 இன்ச் ஹைட்டு, வித்து வந்து 4 இன்ச்சு. 4ல் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு 3வது அந்த ஹைட்டை கொண்டு வந்து இது கூட வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். சரிங்களா? அது அப்படியே கட் பண்ணி எடுத்தோம்னா ஸ்லீவ் ரெடி. ஸ்டிச் பண்ணுறது தான். சரிங்களா? கட்டிங் மார்க்கெலாம் போட்டு வச்சுக்கலாம். அந்த 4வது இன்ச்லேயும் மேலே ஹைட் சென்டர் பாயிண்ட்டையும். ஓகேங்களா? கட் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பரான ஸ்லீவ். இந்த பஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிஜமாமே மெஷர்மெண்ட் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான். சரிங்களா? வாங்க எப்படி இப்போ ஃப்ரண்ட் சைடு ஃபேப்ரிக் எடுத்துருக்கிறேங்க. அதை வந்து இன்சைடு ஓகேங்களா? இன்சைடு வந்து நம்மளே பார்த்துருக்கணும் ஃபேப்ரிக். அப்புறம் வேஸ்ட் கிளாத் தான் எடுத்துருக்கிறேன் நான் ஸ்டிச் போடுறதுக்கு. நான் வந்து ஃபோம் எடுக்கல இன்றைக்கி, வேஸ்ட் கிளாத்தே போதும் நம்மளுக்கு. சரிங்களா? அதை அடித்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நெக்கை திருப்பி நீட்டாக அடிச்சுக்கலாம். வீ நெக்கு எந்த நெக்கு அடித்தாலும் சரி, ஊசி வந்து இதுலேருந்து எடுக்காமல் அப்படியே திருப்பணும். சரிங்களா? பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கரெக்டாக வராது. இந்த மாதிரி மேலே ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு மட்டும் விட்டு அந்த வேஸ்ட் கிளாத்தை வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை மடித்து அடிச்சுக்கலாம். அழகாக அடித்தோம்னா ஃப்ரண்ட்டு ரெடி. நெக்கு பிரச்சனை ஓவர். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லா சுடியுமே டாப்பு எதாக இருந்தாலும் சரி நெக்கு தான் நம்ம திருப்புவோம், அடித்து திருப்புவோம். சரிங்களா? பேக் நெக்கும் அதே மாதிரி தான் அடித்து இந்த மாதிரி கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சு தைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே சேம் மெத்தட் தான். இது ரவுண்ட் நெக்கு, அது வி, அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதான். பேக் ரெடி, ஃப்ரண்ட்டு ரெடி. ரெண்டையும் அட்டாச் பண்ணோம்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் வைக்கிறதானுங்க வச்சுக்கலாம். சரிங்களா? 2 ஷோல்டரையும் அட்டாச் பண்ணோம்னா டாப் போர்ஷன் வந்து ரெடி ஆயிடும் நம்மளுக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு இது தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் வச்சுக்கலாம். பாருங்கள் பஃப் வந்து வச்சுக்கலாம், பஃப் ஸ்லீவை. சரிங்களா? கீழே மட்டும் கொஞ்சம் மடிச்சடிச்சுக்கலாம். ஸ்லீவில் 1/2 இன்ச் மடிச்சடிச்சா போதும். அடிச்சுட்டு நம்ம பேக் சைடு இது பண்ணி அந்த என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பஃப்பு நிஜமாமே வைக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் போடுறதுக்கு. சரிங்களா? பாருங்கள் சென்டர் பாயிண்ட்டு ஷோல்டருமே ஸ்லீவோட சென்டரையும் வந்து பின் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? பாருங்கள் இந்த மாதிரி அடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா வரும் பாருங்கள் சென்டருக்குமே நம்ம பிடிச்சிட்டு போகிற கடையிலையுமே அப்படியே அழகாக பஃப்பை பிடிச்சிடணும். சரிங்களா? இதே மெத்தட் தைங்க. பஃப் வந்து சூப்பராக இருக்கும் நிஜமாமே. பஃப் ஸ்லீவ் பிடிக்காதவங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி வரணும். நான் காமிச்சேன்ல ஃபஸ்ட்டு
கிளாத்தில் எடுத்து அதே மாதிரி தைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், தைச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா. எனக்கு எதுவுமே தைக்க தெரியாது, ஜஸ்ட் மிஷின் மட்டும் ஓட்ட தெரியும் அப்படிங்கிறவங்க கூட தைக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா. ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லித்தரேன். இதுக்காக ரொம்பலாம் நீங்கள் கிளாத் கூட எடுக்க வேண்டாம். வேஸ்ட்டு சேரீ இருந்ததுன்னா கூட அதில் கூட நீங்கள் தைச்சி பழகிக்கலாம். சரிங்களா. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. இதே மாதிரி தான் பஃப் பிடிக்கணும். இந்த எண்டும் அந்தல்ல 2 பக்கமும் ஒரே மாதிரி இப்படி ரவுண்ட் ஸ்லீவை அட்டாச் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்லீவுமே அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பாட்டம் போர்ஷனை வந்து அட்டாச் பண்ணுவோம். சரிங்களா. பாட்டம் வந்து 2 ஸ்லீவுமே அட்டாச் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வாவ், எப்படி இருக்குது பாருங்கள் பஃப் ஸ்லீவு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பாட்டம் போர்ஷனை அட்டாச் பண்ணிடலாம். அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டமோட சென்டரும் நம்ம டாப் போர்ஷனோட சென்டருமே அதை வந்து பின் பண்ணிக்கலாம். ஒரு குண்டூசியில் பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் 2 சைடுமே வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா விட்டுருங்க. அது நம்ம எப்படி இருந்தாலும் கட் பண்ணி விட போகிறோம். நான் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தானே வெட்டின உடம்பு, அதனால் அது வேஸ்ட்டு தான். அதை கட் பண்ணி வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் இருக்குது பாருங்கள். இதை வந்து நீட்டாக அப்படியே ஸ்டிச்சை போடுறோம் நம்ம. சரிங்களா. ஸ்டிச் போட்டுட்டு அது 2மே ஃப்ரண்ட்டு பேக்கு 2க்குமே இதே மாதிரி பின்னை குத்தி ஸ்டிச்சை போட்டுடலாம். சரிங்களா. ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே திருப்பி மேலே ஒரு ஸ்டிச் போடணும் நாம். சரிங்கண்ணா. மேலே மறக்காமல் இந்த ஸ்டிச் போட்டோம்னா தான் நீட்டாக சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்கண்ணா. பாருங்கள், போட்டாச்சு, ஸ்டிச் போட்டாச்சு. ஓகே, அவ்வளோதான். 2மே அதே மாதிரி தான் அட்டாச் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து சைடு அடிச்சுக்கலாம். நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் அளவு டாப் வச்சு மார்க் பண்ணாலும் சரி. ஒரு சைடு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கட்டிங்க்கு மார்க் பண்ணியிருப்போம், அதை அப்படியே ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை அளவு டாப் வச்சாலும் சரி. சரிங்களா. நீட்டாக அதுதான் முக்கியம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். சைடு பிடிக்கணும். அதுதான் கரெக்டாக வரும். அப்போ தான் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம கீழே வந்து மடிச்சு அடிச்சுக்கலாம். சரிங்களா. பாட்டம் வந்து நீட்டாக மடிச்சு அடிச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இந்த அம்பர்லா டாப்பில் லேசாக மடிச்சு அடிக்க முடியல அப்படின்னா ஊசி உள்ளேயே இருக்கணும். கரெக்டாக அந்த குதிரையை மட்டும் தூக்கி தூக்கி அடிச்சிங்கன்னா அருமையான டாப் ரெடி ஆயிரும். ஓகேங்களா. ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்படியே எனக்கு நீங்கள் இப்போ தான் ஸ்டிச் பண்ணி பழகிட்டு இருக்கிறீங்க. வேறு ஏதாவது வேணும்னாலும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. நான் வந்து ஆல்ரெடி ஃப்ளீட்டடு ஃப்ராக் போட்டிருப்பேன். இப்போ வந்து அம்பர்லா டாப்பு. அடுத்தது வந்து அனார்கலி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. டைம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக போடுறேன். வேறு ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க. தேங்க்ஸ்.